அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். ஆமென். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அநேகருடைய இருதயத்தின் ஆழங்களை அவர் தேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கும் பொழுதே நம்ம அறியாமலே இன்னும் ஆராதிக்கலாமா, இன்னும் ஆராதனை நிறுத்திட்டாங்களே, இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த தாவீதுக்காரன் அழகா, அந்த சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறான். மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்துமா தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆத்துமா, ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களும் தேவன் பேர்ல பற்றுதலா இருக்கிறது என்கிறத நினைத்து சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுக நம்ம 2 வருஷங்களாக நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம், தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோம். சில குடும்பங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் என்கிறது நன்றாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் எப்படி நம் மூலமாக மகிமைப்படுவார் என்றால், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழுகிறோம், நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய குடும்பம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்று பார்த்து மட்டும்தான் கர்த்தர் மற்றவர்களுக்கு இவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, இவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க, அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது, அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு இடத்திற்குள்ளாக அந்த குடும்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை எப்போ வரோன்னா, நம்ம எப்போ ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றி நிற்கிறோமோ, நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் எப்பொழுது மேன்மையான காரியங்களை செய்கிறாரோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய நாமம் மேன்மையாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு ஜெபிக்கிறோம், அது தப்பு அப்படின்னு கிடையாது. நம்ம மேன்மையா இருந்தாதான், நம்ம நன்றா இருந்தாதான் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம ஜெபிக்க போகிறது குடும்ப ஆசீர்வாத கூடுகையான்னு நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம முதலாவதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய பெயர்களையும் சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் பெரிய ஒரு பொறுப்பை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை கட்டுவதற்குரிய பொறுப்பை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஜெபிக்கக்கூடிய அந்த பொறுப்பை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். தாழ்மையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம முதலாவது ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள் நம்ம முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொண்டு நம்ம ஜெபிக்கலாமாப்பா? என்னுடைய குடும்பத்தை நான் உங்க கரத்தில் தருகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பத்தை ஆண்டவரே உங்க கருத்துல நான் தருகிறேன் தகப்பனே, என்னுடைய குடும்பத்தை நீர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட அப்படியே கரத்தை உயர்த்தி சொல்லுங்கப்பா, என் குடும்பம், என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய தாய் தகப்பன் எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். ஏசப்பா, நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே, நீர் நடத்தும். என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க தகப்பனே, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க தகப்பனே. முன்பதாக செல்லுவதற்கு ஒரு மோசைக்கு ஆண்டவரே நீர் சொல்லும் பொழுது தகப்பனே, முன்பதாக மேக ஸ்தம்பமாகும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து நீர் வழி நடத்தினீரே. மோசே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீர் என்னோடு கூட வராமல் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட வராமல் போனால் இந்த இடத்தை விட்டு என்னை புறப்பட பண்ணாதிரும் என்று சொன்னது போல தகப்பனே, என்னுடைய குடும்பத்தோடு நீங்க வாங்க ராஜா. என் குடும்பத்தோடு, என்னுடைய தொழிலோடு, நாங்கள் செய்கிற வேலைகளோடு நீங்க வாங்க தகப்பனே. என்னுடைய சந்ததிகளோடு, எங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க இருங்க தகப்பனே. உங்க சமூகம் இருக்கட்டும் ராஜா, உங்க சமூகம் இருக்கட்டும் தகப்பனே, உங்க சமூகம் இருக்கட்டும். உம்மை உயர்த்துகிற, உம்மை மேன்மைப்படுத்துகிற, உங்க நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு உங்க நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு குடும்பமாக எங்கள் குடும்பம் மாறட்டும் தகப்பனே. எங்களுக்கு இருக்கிற வறுமைகள் மாற்றுங்க தகப்பனே, வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும் தகப்பனே, இல்லாமைகள் மாறட்டும். கர்த்தர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தகப்பன். எங்கள் குடும்பத்தை நீர் நிரப்புங்க தகப்பனே, நீர் ஆசீர்வதித்து நடத்துங்க.
உங்க சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் ராஜா. எங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக உங்க சமூகம் செல்லட்டும் தகப்பனே. எனக்கு முன்பதாக உங்க சமூகம் செல்லட்டும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, எனக்கு முன்பதாக உங்க சமூகம் செல்லட்டும் தகப்பனே. தூர தேசத்தில் இருக்கிற இயேசுப்பாவுடைய கணவனுக்கு முன்பதாக இந்த நேரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற உங்கள் கணவர்களுக்காக ஜெபிங்க ஆண்டவரே. அவர்களோடு உங்கள் கரம் இருக்கட்டும் தகப்பனே. இயேசுப்பா, யாரும் காணாத எல்லைகள் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிற அவர்களோடு உங்க சமூகம் இருக்கட்டும் தகப்பனே. உங்க சமூகம் இருக்கட்டும். மோசே கேட்டது போல இன்றைக்கு சபையாராய் நாங்கள் சேர்ந்து கேட்கிறோம் தகப்பனே. உங்க சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும் தகப்பனே. எங்கள் குடும்பத்தோடு உங்கள் சமூகம் இருக்கட்டும் தகப்பனே. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்து காத்தீரோ, எங்கள் குடும்பத்தையும் தகப்பனே உம்முடைய கரம் காக்கட்டும் ராஜா. உம்முடைய வல்லமை நிறைந்த கரத்தினால, உம்முடைய செங்கோலின் கரத்தினால எங்கள் குடும்பத்தை கர்த்தர் நீர் நடத்துவீராக தகப்பனே. கர்த்தருடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமை படட்டும் தகப்பனே. மகிமைப்படட்டும். உம்மை உயர்த்துகிற, உம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு குடும்பமாக கர்த்தர் எங்கள் குடும்பத்தை நீர் மாற்றுவீராக தகப்பனே. ஓ ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. கரம் பிடித்து நடத்துகின்றே காலமெல்லாம் சுமக்கின்றே. கரம் பிடித்து நடத்துகின்றே காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றி 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 சொல்லுவோம் அப்பாக்கு. நன்றி. என் குடும்பத்தை நடத்துகிற அப்பாக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துகின்றே காலமெல்லாம் சுமக்கின்றே. கரம் பிடித்து காலமெல்லாம் சுமக்கின்றே. நன்றி 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 நன்றி. மறுபடியும் நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தகப்பன். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். நாம் அடுத்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபித்தோம். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தகப்பன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவதற்கு, அவர் நம்மை நடத்தின விதங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிற காரியம் என்னவென்றால், ஒரு வசனத்துல அழகா சொல்லியிருக்கு. சங்கீதம் 37:4 சொல்லியிருக்கு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு,
அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. நாம் அநேக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நம்ம ஒவ்வொரு நாள் வரும் பொழுதும் ஒவ்வொரு லிஸ்ட், ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு வந்து ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா எனக்கு இதுல ஒரு விடுதலை தாங்க, இதுல ஒரு வெற்றியை தாங்கன்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது வருஷ கணக்காக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு, மாத கணக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். எப்போ கொடுப்பார்னா, எப்போ நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய வேண்டுதல்களுக்கான பதிலை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஒரு மனமகிழ்ச்சி. ஆண்டவர் எது செய்தாலுமே என்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்காக மட்டும்தான் செய்வார் என்று சொல்லுகிற அந்த மன மகிழ்ச்சி. தீமை வந்தால் கூட யோபு அழகா சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். தாவீது ராஜா சொல்ல, அவனை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க, ராஜா சமூகத்திலிருந்து அவனை விரட்டி அடிக்கிறாங்க, சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கிற நேரத்திலும் அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எப்பொழுது நமக்குள்ளாக இருந்து, நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருந்து, அந்த மன மகிழ்ச்சி எப்பொழுது நமக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய வேண்டுதல்களுக்கான பதில்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், ஒருவேளை நான் ஜெபிக்கிற காரியங்கள் எனக்கு கிடைக்காமல் போனாலும் கூட நான் உங்ககிட்ட மன மகிழ்ச்சியா இருக்கணும். என்னுடைய இருதயம் உங்க இருதயத்தினோடு சேர்ந்திருக்கணும். பாஸ்டர் நேற்றைய தினத்துல சொல்லும் பொழுது அழகா சொல்லியிருந்தேன், நம்முடைய இருதயம் எப்பொழுது நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தோடு இணைக்கப்படுகிறதோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆராதனை வெளிப்பட ஆரம்பிக்கும், மகிழ்ச்சி வெளிப்பட ஆரம்பிக்கும். நமக்கு உள்ளாக இருந்து ஏதோ ஒரு சந்தோஷம், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்டயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே அந்த ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க, மகிழ்ச்சியாக ஆராதிக்கக்கூடிய, மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இப்பொழுது கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு நமக்கான பதில்களை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். தாவே, எனக்கு அந்த மன மகிழ்ச்சியின் இருதயத்தை தாங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். அப்பா, இந்த மன மகிழ்ச்சியின் இருதயம், அநேக குடும்பத்தில் கூட சமாதானம் இல்லாமல் போவதற்கான காரணம் மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையினால சமாதான கேடுகள் வருகிறது. ஏசப்பா, அந்த மன மகிழ்ச்சி எனக்குள்ளாக வரட்டும். எப்பொழுது நாம் சபைக்குள்ளாக ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கோமோ, எப்போ அதை படிக்கிறோமோ அப்பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு பெரிதாக தோணாது, நமக்கு இருக்கிற இல்லாமைகள் நமக்கு பெரிதாக தோணாது. அந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயம் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு கற்றுக்கொள்ளும். அதற்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த இருதயத்தை கேட்கலாம். அப்பா, எனக்கு அந்த இருதயத்தை தாங்க தகப்பனே, உமக்குள்ளாக மனமகிழ்ச்சியா இருக்கத்தக்கதான அந்த இருதயத்தை கர்த்தர் எனக்குள்ளாக வைப்பீராக தகப்பனேன்னு கேளுங்க பார்க்கலாம். அப்பா, அந்த இருதயம் எனக்குள்ளாக வைக்கப்படட்டும் தகப்பனே. நான் விண்ணப்பம் பண்ணின விண்ணப்பங்களுக்கான பதில் என்னுடைய இருதயம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கான பதில்கள் கிடைக்கும் என்று நீர் சொன்னீரே தகப்பனே. எனக்கு அந்த ஒரு இருதயத்தை தாங்க தகப்பனே. புது இருதயம் எனக்குள்ளாக வைக்கப்படட்டும் தகப்பனே. எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த ஒரு புதிய இருதயம் எனக்குள்ளாக வைக்கப்படட்டும் தகப்பனே. நன்மையானாலும் தீமையானாலும் தகப்பனே,
எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு இருதயம் எனக்குள்ளாக வைக்கப்படட்டும் சொல்லி கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா, எனக்குள்ளாக வைக்கப்படட்டும் தகப்பனே, ஒரு புதிய இருதயம் எனக்குள்ளாக தாங்க ராஜா. ஏசப்பா, ஒரு புதிய இருதயம் எனக்குள்ளாக வைக்கப்படட்டும் தகப்பனே. ஏசப்பா, விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் பதில கர்த்தர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரித்து போகத்தக்கதான ஒரு இருதயம், ஒரு புதிய இருதயம் எனக்குள்ளாக வைக்கப்படட்டும் தகப்பனே. கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா, ஏசப்பா, கர்த்தருக்குள்ளாக, இருதயத்திற்குள்ளாக, இயேசுவின் உங்க இருதயத்திற்குள்ளாக என்னுடைய இருதயம் ஒன்றாக்கப்படட்டும் தகப்பனே. என்னுடைய இருதயமும் உம்முடைய இருதயமும் ஒன்றாக்கப்படட்டும் தகப்பனே. கர்த்தர் ஒரு மாற்றத்தை இந்த நேரத்தில் உண்டாக்குவீராக தகப்பனே. ஏசப்பா, என்னுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகட்டும் தகப்பனே. புதிய இருதயம் சிருஷ்டிக்கப்படட்டும். நிலைவரமான ஆவியே எனக்குள்ளாக வையும் என்று சொல்லி தாவீது ராஜா கேட்டது போல இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ளாக தாங்க தகப்பனே. நிலைவரமான ஆவி எங்களுக்குள்ளாக ஊற்றப்படட்டும் தகப்பனே. எதை நினைத்தும் சோர்ந்து போகாமல் கலங்காமல் இருக்கத்தக்கதான ஒரு நிலைவரமான ஆவி எங்களுக்குள்ளாக வைக்கப்படட்டும் தகப்பனே. ஓ ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். கர்த்தர் நாம் ஜெபித்தது போலவே நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தை அவருடைய இருதயத்தோடு அவர் இணைத்து விட்டதற்காக கரங்களை தட்டி தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம கேட்கிற காரியம், ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியம் அடிக்கடி நான் விழுந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கு தகப்பனே. ஜெபத்தில் கொஞ்ச நேரம் ஜெபிக்க முடியுது, ஆனால் கொஞ்ச நாள் தாண்டும் பொழுது அது எவ்வளவு உற்சாகத்தோடு நான் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும்னு நினைச்சனோ, எவ்வளவு உற்சாகத்தோடு என்னுடைய கடமைகளை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ, எவ்வளவு உற்சாகத்தோடு என்னுடைய குடும்பத்தை நான் நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்று நினைத்தேனோ, அது அப்படியே கொஞ்சம் சறுக்கலாகி கீழே விழுந்து இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் இருந்து கொண்டிருக்கிறேனே. இது தப்பா சரியா என்று சொல்லுகிற அநேக கேள்விகள் நமக்குள்ளாக வருகிறது. அது இயற்கையான காரியம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், விழுறது தப்பு கிடையாது, ஆனா தோற்று போகிறது தான் தப்பு. ஹல்லேலூயா. ஃபாலிங், விழுந்து போகிறது ஒரு தப்பு கிடையாது, ஃபெயிலியர் ஆகிறது தான் ஒரு தப்பு. ஹல்லேலூயா. விழுந்த இடத்துல அப்படியே படுத்திருந்தோன்னா, முடக்கப்பட்டு படுத்திருந்தோன்னா அது தப்பு. அது நம்முடைய தோல்விக்கு நேராக நடத்தி செல்ல அது ஒரு ஏதுவான காரியமாக இருக்கு. இந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில விழுகைகள் வந்தது, ஆனா அவங்க விழுந்தாங்களே தவிர அவங்க தோல்வி அடையவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், நான் விழுந்தாலும் தோல்வி அடையக்கூடாது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்து நிற்பான். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் எழும்பி நிற்கிறதற்கு, மறுபடியும் என்னுடைய குடும்பத்தை ஜெயமாக நடத்தி செல்வதற்கு, மறுபடியும் என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்குரிய ஒரு பலனை எனக்குள்ளாக வைங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் விழுந்துட்டேன், நான் சோர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும், எழும்ப ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. அதே இடத்துல சரி, நான் என்றைக்குமே இந்த மாதிரி தான் இருக்கிறேன், கொஞ்ச நாள் செய்கிறேன், அப்புறம் மறுபடியும் சோர்ந்து போகிறேன், எதுக்கு நான் ஒரேடி அமைதியாகவே அப்படியே உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சோர்வின் எண்ணம் வந்துடுச்சுன்னா, ஒரு வீழ்ச்சியின் எண்ணம் நமக்குள்ளாக வந்துடுச்சுன்னா, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்குள்ளாக அந்த எண்ணம் வருகிறதோ அவன்தான் நீதிமான். ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்குள்ளாக அந்த எண்ணம் வராது. நான் விழுந்துட்டேன், நான் சோர்ந்து போயிருக்கேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் துன்மார்க்கனுக்குள்ளாக வராது. ஒருத்தன் விழுந்து கிடக்கிறார், அவருக்கு நான் விழுந்துட்டேங்கிற எண்ணம் வந்தால் மட்டும்தான் அவனால் எழும்ப முடியும். ஹல்லேலூயா. அப்படித்தானே? நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் மட்டும்தான் அவனால் எழும்ப முடியும். ஆனால் அவன் நினைக்கிற காரியம், நான் இருக்கிற நிலைமையில நான் ஸ்டெடியாக நின்றுட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விழுந்து கிடக்கிறவன், அப்படி படுத்து கிடக்கிறவன் நினைப்பான், நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன், நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன், நான் விழவே இல்லையே. அவனால் எப்படி விழ முடியும்? ஏன்னா ஏற்கனவே விழுந்து தான் கிடக்கிறான்.
படுத்து கிடக்கிறவனால மறுபடியும் எப்படி விழ முடியும்? கண்டிப்பாக விழ முடியாது. ஆனால் எழும்பி நிற்கிறவர்களுக்கு சறுக்கல் வரும், கீழே தாங்கல்கள் வரும், கீழே விழுகிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த கிடக்கிற அனுபவத்தில் நான் விழுந்துட்டேன், சோர்ந்துட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளாக இருந்தால் நாம் ஒரு நீதிமானை போல மறுபடியும் மறுபடியும் எழும்புவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வருகிறது புரிகிறது? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நாம கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்குள்ளாக அந்த எண்ணம் நான் சறுக்கும் பொழுது, என்னுடைய கால்களுக்கு தடுமாற்றம் வரும் பொழுது, என்னுடைய குடும்பத்தில் நான் எடுக்க போகிற ஒரு டிசிஷன் தப்பாக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு எண்ணத்தை எனக்குள்ளாக தாங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு நம்முடைய எண்ணத்தின் மூலமாக, நம்முடைய சிந்தையின் மூலமாக அவர் அதிகமாக இடைபடுகிற தேவன். அவர் நம்மோடு பேசுவதற்கு வாஞ்சிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அந்த எண்ணத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். அல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்திய நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கலாம். தகப்பனே, நான் விழுந்து விடாதபடிக்கு, நான் விழுந்தால் கூட மறுபடியும் எழும்புவதற்குரிய அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளாக உண்டாகட்டும். அந்த ஒரு ஆக்டிவான உங்களோடு, அதான் வசனத்தில் அழகா சொல்லி, கர்த்தருடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயம் எப்பொழுது ஒன்றாக்கப்படுகிறதோ அப்பொழுது இந்த எண்ணம் நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் கூட, கொஞ்சம் தடுமாற்ற நிலைமையில் இருந்தால் கூட கர்த்தர் அதை நமக்கு உறுதிப்படுத்தி தருவார். அந்த எண்ணத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தகப்பனே, என்னுடைய சிந்தை உங்க சிந்தையோடு இணைக்கப்படட்டும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, என்னுடைய சிந்தை உங்க சிந்தையோடு இணைக்கப்படட்டும் தகப்பனே. நான் உம்மோடு இணைக்கப்படட்டும் தகப்பனே. ஏசப்பா, நாம் விழுகிறது பிரச்சனை இல்லை, ஆனா விழுந்த இடத்துல ஃபெயில் ஆகாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. தோல்வியின் அனுபவம் என் வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா, என் வாழ்க்கையில இசப்பா ஒரு மாற்றங்கள் இசப்பா உண்டாக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. என்னுடைய எண்ணத்திற்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். இசப்பா, என்னுடைய எண்ணத்திற்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. என்னுடைய எண்ணத்திற்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ராஜா. எண்ணத்திற்குள்ளாக உங்க சிந்தையின் மேல, உங்க தலையின் மேல கருத்தை வச்சு நீங்க ஜெபிங்க அப்பா. என்னுடைய சிந்தை உங்க சிந்தையோடு இணைக்கப்படட்டும். பரலோக சிந்தை எனக்குள்ளாக வைக்கப்படட்டும் தகப்பனே. நீதிமானை போல விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எழும்பி நிற்கத்தக்கதான அந்த பரிசுத்த சிந்தை எனக்குள்ளாக வைக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். இசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. சிந்தைக்குள்ளாக மாற்றங்கள் உண்டாகட்டும் தகப்பனே. சிந்தைக்குள்ளாக மாற்றங்கள் உண்டாக்கப்படட்டும் தகப்பனே. உங்க கிருபை என்னை தாங்கட்டும் தகப்பனே. என்னுடைய கால் வழுவாதபடிக்கு, என்னுடைய கால்கள் இடராதபடிக்கு, என்னுடைய குடும்பம் இடறி விழாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை எங்கள் குடும்பத்தை தாங்கட்டும் தகப்பனே. உங்க கிருபை எங்கள் குடும்பத்தை தாங்கட்டும் தகப்பனே. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, உங்க கிருபை எங்கள் குடும்பத்தை தாங்கட்டும் ராஜா. உங்க கிருபை எங்கள் குடும்பத்தை தாங்கட்டும் அப்பா. கிருபை தாங்கட்டும் அப்பா. சொந்து போன நேரங்களில் எல்லாம் என்னை தாங்கி கொண்ட உங்க கிருபை ராஜா எங்களை தாங்கட்டும் ராஜா. எங்களை தாங்கட்டும், உங்க கிருபை தாங்கட்டும் ராஜா. சொந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே
நம்ம கடைசியா ஜெபிக்க போகிறோம். நம்முடைய காரியத்திற்காக நம்முடைய சபையில் ஒரு வழக்கம் உண்டு. ஒரு விஷயத்திற்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. நம்முடைய காரியத்தில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த குடும்பத்தில் இது கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் இந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமாக விரும்புகிற, உங்கள் இருதயத்தை அதிகமாக பாரப்படுத்துகிற இந்த ஒரு விஷயத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது உங்களுக்கான நேரம். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரே, உங்க இருதயத்தை எது அதிகமாக இந்த நாட்கள்ல பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க பார்க்கலாம். இது உங்களுக்கான நேரம். நீங்க ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த மாதிரி நீங்கள் ஜெபிங்க பார்க்கலாம்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியம், இந்த விஷயத்தை நான் கேட்கிறேன், இதில் ஒரு வெற்றி, ஒரு விடுதலை என் வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஏசப்பா கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கிற, தொடர்ச்சியாக நான் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஒரு விஷயத்தை நினைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் மட்டும் ஒரு மாற்றம் வந்துடுச்சுன்னா என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும் தகப்பனே அப்படின்னு சொல்லுகிற அந்த விஷயத்திற்காக ஒவ்வொருவரும் ஜெபிங்க பார்க்கலாப்பா. என் குடும்பத்தில் ஒரு உயர்வுக்காக ஜெபிக்கிறீங்களா? இல்லை என்னுடைய உடலில் இருக்கிற பலவீனம் மாறணும், தொடர்ந்து இது என்னை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க தகப்பனே, ஏசப்பா இதிலிருந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறீங்களா? அதை மட்டும் கேளுங்கப்பா. இந்த ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன் தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, என்னுடைய பலவீனம் மாறணும், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்கப்பா. இந்த பலவீனம் என் வாழ்க்கையை விட்டு மாறிடுச்சுன்னா நான் உமக்காக சாட்சியாக நிற்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை எனக்காக செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, ஒரு காரியத்தில் கர்த்தர் மாற்றத்தை செய்யுங்க தகப்பனே. அப்பா, ஒரு விடுதலை நடக்கட்டும் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிற இப்பொழுது சபையாராய் ஜெபித்து கொண்டிருக்கிற எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, இந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் தகப்பனே. கண்ணீரை காண்கிற தகப்பன், கதறல்களை கேட்கிற தகப்பன், உங்களுக்காக இந்த நேரத்தில், இந்த இடத்துல, உங்கள் மௌனத்தில், இந்த நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இருதயத்தின் குமுறலை கேட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களுக்காக இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அப்பா, அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னுடைய வாழ்க்கையில் இதில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஜெபிங்க பார்க்கலாம். ஏசப்பா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், பலவீனத்தை மாற்றுங்க, வறுமையை மாற்றுங்க, சோர்வுகளை மாற்றுங்க, கடன் பாரத்தை மாற்றுங்க தகப்பனே. தலை குனிந்து நிற்கிற அவமானத்தை மாற்றுங்க தகப்பனே. என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகட்டும், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்படட்டும் தகப்பனே. என்றைக்கு என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற நாட்கள் முடிவுக்கு வரட்டும் தகப்பனே. எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்லுகிறதே தகப்பனே. எங்களுடைய துக்க நாட்கள் முடிய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அழுது கொண்டிருக்கிற இந்த கண்ணீருக்கான பதில்களை கர்த்தர் நீர் கொடுத்து எங்களுடைய துக்க நாட்களை கர்த்தர் முடிய செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு கூட கர்த்தர் மறு உத்தரவுகளை கொடுப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரே தகப்பனே. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற தங்களுடைய காரியத்திற்காக என்ன வேண்டுமோ அதை நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக, பலவீனங்களை மாற்றுவீராக தகப்பனே. பலவீனங்களை மாற்றுவீராக, ஒரு விடுதலைகள் உண்டாக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, ஆகாருடைய அழுகுரலை கேட்டு அவளுக்காக வனாந்திரத்தில் நீரூற்றை உண்டாக்கின தகப்பன், எங்களுக்காக இந்த நேரத்தில் அழுது கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கண்டு கதறலையும் கேட்டு தகப்பனே, இவர்களுக்காக எந்த விஷயத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதுல ஒரு நீரூற்றின் அனுபவம் உண்டாக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. தாவீதின் திறவுகோல்களை உன்னுடைய கருத்துல நான் கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீரே தகப்பனே. அந்த தாவீதின் திறவுகோல்களை நாங்க யூஸ் பண்ணி இவர்களுக்கான அந்த டோர்ஸ் நாங்க ஓபன் பண்றோம் தகப்பனே. சுகத்துக்கான டோர்ஸ் ஓபன் ஆகட்டும் தகப்பனே. ஏசப்பா, பொருளாதார வாசல்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. ஏசப்பா, தலை நிமிர்ந்து நடப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
ஸ்தோத்திரம் அப்பா. அந்த அதிகாரத்தை இவர்கள் கையில கர்த்தர் கைமாற்றம் பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொண்டோம் என்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்திற்கான, எங்கள் விண்ணப்பத்திற்கான, எங்கள் கண்ணீருக்கான பதில்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் என்ற ஜெபத்தை கேட்டு எனக்கான பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஜெப வேளைக்காக, ஜெப நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தின் மேலும் கர்த்தருடைய கரம் அதிகமாக வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தோடு நீர் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை சுற்றிலும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தை சுற்றிலும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தருடைய கரம் வேலி அடைக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. யோபுவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி இருந்தது போல இந்த நேரத்திலும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நபர்களாக, குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரம் வேலி அமைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இனி அழுது கொண்டிராமல், இனி களிப்பாக கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தில் ஆனந்தத்தோடு, இருதயத்தின் மகிழ்ச்சியோடு உங்க சமூகத்தில் வருவதற்கான ஒரு பாக்கியம் இவர்களுக்கு கொடுக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.